நேற்று வந்து நம்ம 1 மார்க்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் 10th இங்கிலீஷுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் கிராமர் கொஸ்டின்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், அப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சஸ், ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸை என்னென்ன பார்த்துட்டு அப்புறம் அதோட ஆன்சர்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ இதுக்கு எப்படி சொல்றதுன்னா, பாசிவ் வாய்ஸ்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பை அந்த சென்டென்ஸ்ல பை வந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, பை வந்துச்சுன்னா, பை வந்தாலே வந்து அதாவது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றணும்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டுத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. ஸோ இது எப்படி மாத்திருக்காங்க? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸா மாற்ற போறோம்? த எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. ஓகேங்களா? ஸோ ஹேஸ் டிஃபீட்டட் இருக்கு, ஹேஸ் டிஃபீட்டடா வந்து ஹேஸ் பீன் டிஃபீட்டடா மாத்திருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து கொஸ்டின் டைப், இன்ட்ராகேட்டிவ் டைப்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி? ஸோ ஹேவ் வந்து இங்க ஹேஸா மாறுது. ஹேவ் ராமன், யூ வந்து தான் இங்க சப்ஜெக்ட், ராமன் தான் வந்து இங்க ஆப்ஜெக்ட். அப்போ யூ வந்து இங்க இந்த இடத்துல ஆப்ஜெக்டா மாறிடும். அப்போ ராமன் பீன் இன்வைட்டட், இன்வைட்டுங்கிறது பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ. ஓகேங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். பை மை கிராண்ட்மதர். அப்போ இது என்ன வாய்ஸ்? பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸை நம்ம என்னவா மாற்ற போறோம்? ஆக்டிவ் வாய்ஸா மாற்ற போறோம். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் மெயினா மாத்திக்கிட்டு, தட்டுக்கு வந்து தட் போர்ட்ரேட்டை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டா மாற்ற போறோம். ஸோ மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். ஓகேங்களா? அடுத்தது ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். இதுவுமே ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. ஓகே, நெக்ஸ்ட் மாலா வில் ரைட் அ லெட்டர். மாலா வில் ரைட் அ லெட்டர். அப்போ எப்படி வரும்? லெட்டர் வில் பி ரிட்டன். ஸோ நம்ம இந்த எழுதும் போது எல்லாமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம். வேர்ப், இந்த வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, வில் ரைட்ட, வில் பி ரிட்டன். இந்த ரைட்டுங்கிற வேர்டை வந்து நம்ம எப்பவுமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு இன்ட்ராகேட்டிவ் தான். ஸோ வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? அப்போ இந்த இடத்துல வென் வந்து ஸ்டார்டிங்ல தான் வரணும். யூ தான் இங்க சப்ஜெக்ட், பில்டிங் தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்ட் பை யூ? புரிஞ்சுங்களா? வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்ட் பை யூ. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, யூ ஆர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ். ஸோ இது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ் தான். இது நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸா மாத்துன்னு பார்க்கலாம். ஸோ டோன்ட் பி கேர்லெஸ். இந்த மாதிரி வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஓனா எப்படி கேட்பாங்கன்னா, ப்ளீஸ், ப்ளீஸ்னா வந்து நம்ம யூ ஆர் ரெக்வஸ்டட் மாற்றணும். ஆர்டர்ட், இப்போ டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட், இதெல்லாம் வந்து அட்வைஸ். அப்போ யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ஷட் த டோர் அப்படின்னு சொல்றோமா? ஷட் த டோர்ங்கிறது ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் மாதிரி வருதா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஆர் கமாண்டட் இல்லைன்னா யூ ஆர் ஆர்டர்ட் டு ஷட் த டோர். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன வருது? இது ஒரு அட்வைஸ். டோன்ட் பி கேர்லெஸ், கேர்லெஸ்ஸா இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதை எப்படி, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் இது ஆக்டிவ் வாய்ஸா கேட்டு நாங்கள் பாசிவ் வாய்ஸா எழுத சொல்லலாம். ஸோ அப்போ வந்து யூ ஆர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ். ஓகேங்களா? அடுத்தது 8th ஒன். ஐ நோட்டீஸ் அ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் ஃபேஸ். ஸோ இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். எங்கேயுமே பை எதுவுமே இல்லை, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் தான். அப்போ a sudden change was noticed by me in Aditya's face. ஸோ இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா a sudden change in Aditya's face was noticed by me அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8th கொஸ்டின். அடுத்து 9th ஒன் பார்த்தீங்கன்னா, the doctor kindly warned me. the doctor kindly warned me. டாக்டர் வந்து என்ன வார்ன் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ I was kindly warned by the doctor. I was kindly warned by the doctor. ஓகேங்களா? அடுத்தது எம் ஹமல் mounted his chair. இதுக்கு எப்படி பண்ணலாம்? the chair இல்லைன்னா his chair was mounted. the chair was mounted by எம் ஹமல் எழுதலாம். his chair was mounted by எம் ஹமல் எழுதலாம். அப்படி இல்லைன்னா எம் ஹமல்ஸ் chair was mounted by him. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, his chair நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, his chair was mounted by எம் ஹமல். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். they have asked me to pay the fine. they have asked me to pay the fine. சரி,
ஹாவ் ஆஸ்க் இருக்கு. அப்ப எப்படி என்னவா மாத்தணும்? ஐ, மீ இங்க இருக்குங்களா? தே வந்து சப்ஜெக்ட், மீ வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்ட் டு பே த ஃபைன் பை தெம். நான் வந்து ஃபைன் பே பண்ணணும் அவங்களால அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ 12th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். ஓகே, இதை எப்படி நம்ம மாத்தி எழுதலாம்னா, அ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். ஓகேங்களா? இந்த நவ் வந்து கடைசியில் விட்டுறக்கூடாது. அடுத்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் இதுதான். வை ஹேவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம்? வை ஹேவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம்? ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுத போறோம்? வை ஹேஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் அட் ஹோம் பை யூ? இங்க பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. வை ஹேவ் யூ, யூ சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வருதா, அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரெடிகேட், கரெக்டா? ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வை ஹேஸ் யோர் பிரதர், உன்னோட தம்பி, யோர் பிரதர் பீன் லெஃப்ட் அட் ஹோம் பை யூ. ஓகேங்களா? அடுத்து நான் சொன்னா ப்ளீஸ் வந்துச்சுன்னா எப்பவுமே வந்து யூ ஆர் ரெக்வஸ்டட் ஆட் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ இந்த 14 கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டு வந்தது. ஒரு 2019ல இருந்து 2025 வரைக்கும் கேட்ட போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி தான். எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இது மட்டும் வரும்ட்டு இல்லை, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதுல வந்து நிறைய கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது இந்த வருஷம் ரிவிஷன்ஸ்ல கேட்டது, போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்ட கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு பிடிஎஃபா நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல கொடுத்துருக்க பிடிஎஃப் வச்சு ஆன்சர்ஸ் எழுதி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் போலாம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டிட் ஹீ கெட் இட்? ஹீ ஆஸ்க்ட். அப்போ ஹவு டிட் இட் கெட் இட்? ஹீ ஆஸ்க்ட். ஒரு டைலாகா இருக்கிறத நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி சொல்ல போறோம். அதாவது இப்போ நீங்க வந்து 2 பேர் பேசுறது கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து தேர்ட் பர்சன்ட்ட போய் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிதான் அப்படிதான் அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், ஹவு டிட் ஹீ கெட் இட்? ஹீ ஆஸ்க்ட். அப்போ ஹீ ஆஸ்க்ட் ஹவு டிட் ஹீ ஹேட் காட் இட். ஓகேங்களா? அடுத்து, சோமு செட் இட்ஸ் ஹிஸ் ஃபேவரட் பெட். இது எப்படி வரும்? சோமு செட் தட். ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வரைக்கும் டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இந்த கொட்டேஷன்ஸ், டைலாக் கொட்டேஷன்ஸ், சாரி டபுள் கோட்ஸ், இந்த கமா இதெல்லாம் வரும். ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமா இருக்கு பாத்தீங்களா, இந்த கமா இருக்குல்ல, இந்த கமா வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கமாவை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ், டைலாக் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த கமாவுக்கும் இதுக்கும் பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா தட். ஓகேவா? தட் ஆட் பண்ணிட்டு உள்ள நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ சோமு செட் இட்ஸ் ஹிஸ் ஃபேவரட் பெட். சோமு செட் தட் இட் இஸ் தானே. அப்போ எல்லாமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். சிம்பிள் பாஸ்டா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்தணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மூணே தான். சிம்பிள் ப்ரெசன்டா இருந்தா சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். சிம்பிள் சிம்பிள் பாஸ்டா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்தணும். பாஸ்ட் பர்ஃபெக்டா இருந்தா அப்படியே எடுத்து எழுதிருக்கு. ஓகேவா? அப்போ இங்க இட் இஸ், இட் இஸ்ன்னு இருக்கிறத இங்க இட் வாஸ் ஹிஸ் ஃபேவரட் பெட், அவ்வளவுதான். எங்கேயுமே வந்து இந்த டைலாக் கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சா எப்படி போடணும்ட்டு இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். குணா செட் கமா திஸ் இஸ் மை மேட்ச். அப்போ திஸ் வந்து தட்னு மாறிடும். இஸ் வந்து வாஸ் ஆயிரும். குணாங்கிறது பையன் தானே, அப்போ ஹிஸ், மை வந்து ஹிஸ் ஆயிரும். அப்ப குணா செட் தட் வாஸ் ஹிஸ் வாட்ச். ஓகேங்களா? அடுத்தது, பாலு செட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. சார் இஸ் வாஸ் எல்லாமே மாறணுமே சார், ஏன் மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், கரெக்டுங்களா? ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட் தான். இப்போ யூனிவர்சல் ட்ரூத்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏஷியா வாஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட்னா
இன்னொரு காலத்துல ஏசியா வந்து பெருசா இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. இப்போ வந்து ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட், கரெக்ட்டுங்களா? அப்போ பாலு செட் தட் ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் போலாமா? ஸோ வாங்க ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? He said, I am glad they are strong. He said, I am glad they are strong. அப்போ இந்த I amங்கிற வேர்டு என்னவா மாறும் உங்களுக்கு? இந்த I amங்கிற வேர்டு என்னவா மாறும் நம்மளுக்கு? I am வந்து he ஆயிரும். அப்போ he said that he was glad that they are strong. Sorry, they were strong. ஆர் வந்து இங்க வேறா மாறிடும். ஓகேங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். பானு சேஸ் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். சரி, பானுங்கிறது பொண்ணு பேரு. அப்போ பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். இப்போ நீங்க இங்க கேட்கலாம், சார் எப்படி சார் இஸ் வரும், வாஸ் தானே வரணும்? கிடையாது. இது வந்து எப்படி சொல்றதுன்னா கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்க, ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். அப்போ பானு வந்து இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கரெக்டா? அப்போ அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணி முடிக்கல. அப்போ பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து மாயா செட் when is zigzag coming here. மாயா செட் when is zigzag coming here. இப்போ இது வந்து ஒரு கொஸ்டின். இப்போ கொஸ்டினுக்கு வந்து இங்க ஆஸ்க்டு மாத்தணும், ஆஸ்க்டு மாத்தணும். ஓகேவா? அப்போ மாயா ஆஸ் when zigzag was coming here. when was zigzag coming here அப்படி கூட மாத்தி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 8th கொஸ்டின். she asks when will you call me. she asks when will you call me. அப்போ இதுக்கு எப்படி வரும்? she asked when I போட்டுக்கலாம், he she எல்லாமே போட்டுக்கலாம். so when I would call her. when ஐயே மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஐயே மாத்திக்கோங்க. when I would call her. அடுத்தது the captain said to the soldiers march fast. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கமாண்ட். ஒரு கேப்டன், ஒரு பரேட் நடக்குதுன்னா கேப்டன் என்ன சொல்லுவாங்க? மார்ச் ஃபாஸ்ட். ஒரு கமாண்ட் கொடுப்பாங்களா? அப்போ the captain commanded the soldiers to march fast. ஓகே, அடுத்தது he said I have bought 5 apples from the shop. அப்போ he said that I வந்து என்னவா மாறும் நம்மளுக்கு? he மாறிடும். have bought வந்து had மாறிடும். அப்போ he said that he had bought 5 apples from the shop. ஓகேங்களா? he said that he had bought 5 apples from the shop. அடுத்தது where are we going sir asked the aero coachman. அப்போ the aero coachman asked where they were going. புரிஞ்சுங்களா? அடுத்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 12th கொஸ்டின் போலாம். let not thine eyes be blinded my son, she said. அப்போ she advised her son not to let his eye be blinded. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா she advised her son not to blind his eyes. ஓகேவா? அடுத்து Srivatsav said I have been waiting for my friend in the park since 6 AM. அப்போ Srivatsav said that he have வந்து என்ன வரும்? had been waiting for his மை வந்து என்னவா மாறும்? his-ஆ மாறிடும். friend in the park since 6 AM. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து 2 பேர் பேசுறத வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் மாதிரி பண்ண போறோம். ஸோ 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோகன் I lost my wallet on the way. Satya did you have any money? So Mohan told Satya that he had lost. Perfect tense எழுத சொன்னேன்ல, he had lost his, இந்த மைக் பதில் என்ன வரும்? his wallet on the way. ஓகேவா? அடுத்து Satya asked him if he didங்கிறது past tense. அப்போ if he had any money. ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு அதே தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இதே கிராமர் கொஸ்டின்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கும், அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன், அப்புறம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், இதுக்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் நம்ம வந்து ஒரு 14 கொஷின்ஸ் பேப்பரில் இருக்க ரிப்பீட்டட் கொஷின்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். அதோட ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தரவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாமில் போய் மார்க்ஸ் காட்டிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.